வணக்கம் நண்பர்களே. வேலை ஆரம்பிச்சிருச்சு. இது நாள் ஆரம்பிக்கிறதோட வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, கரெக்டாக லாஸ்ட்டு டைமுக்கு நம்ம இருக்கோம். வேலைக்கு போக வேண்டியதாக இறங்கி அப்படியே. ஓகே, இந்த நாள் குடி இல்லாமல் 33வது நாள். தொடர்ந்து இதே பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. வாங்க இந்த நாள் எப்படி போகுது அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்ப்போம். வாங்க நண்பர்களே. கீழே இறங்கி வந்து பார்த்தா அதி தீவிரமான மழை பெய்து உள்ளது, கூலிங்காகவும் உள்ளது. ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. என்னமோ தெரியல நண்பர்களே, நேற்றுக்கு வீடியோலேயே கடைசியில் நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த நாள் முழுக்க கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் ஆச்சு அப்படி சொன்னேன்னா, இன்றைக்கும் அப்படி தான். நெருப்பு மாதிரி இருக்குது எனர்ஜி. வேர்த்து ஓடுது. எப்படி போகிறீங்க இன்றைக்கெலாம் ஒரே ஆள் போட்டு பச்சை மிளகாலாம் ஆஞ்சிட்டு வெளியவும் போய் வேலை பார்த்தேன். அது போக மைக்கிளுக்கு வந்துட்டு வேலை பழகி போட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே பாருங்கள், நான் பேச அங்கே ஒருத்தர் பார்த்து தலையாட்டிட்டு சிரிச்சிட்டே இருக்கிறாரு என்னை பார்த்து. வேர்த்துக்கிட்டே தான் இருக்கும் வேலை. போய்கிட்டு இருக்கு. பயங்கரமான எனர்ஜி இன்னைக்கு எனக்குள்ள. வெறித்தனமாக கட்டுப்படுத்த முடியாது என்னாலேயே. வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா என்னாலே எனக்கு கட்டுப்படுத்த முடியாது. அடுத்தடுத்து வேலை இருக்கும், அப்போ ஓடிக்கிட்டே இருப்பேன். வெளியெல்லாம் விடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை சாவடி. இன்றைக்கும் 10 மணி வரைக்கும் வேலை, 14 மணி நேரம் வேலை இன்றைக்கி. இன்றைக்கி 2 மணி நேரம் ஓட்டி இருக்கு. ஓகே, இடத்துல சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஏன்னா ஆர்டர் வரல இப்போ. அப்புறம் இடத்தெல்லாம் சுத்தம் பண்ண அப்புறம் ரொட்டி ஸ்டாக் ஏற்றணும். நேற்றுக்கே லேட்டாக தானே ஸ்டாக் ஏற்றினேன். இன்றைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் ஸ்டாக் ஏற்ற ஆரம்பிக்கணும். இன்றைக்கி வேறு ஃபுட்பால் மேட்ச் வேறு போல். சரியான கூட்டம் ஏறிடுச்சு இன்றைக்கி கடையில். நொறுக்கிட்டாங்க இன்றைக்கி. அதான் மைக்கிள் தான் இன்றைக்கி வந்துட்டு நான் வேலை பழக்கி விட்டேன். கொஞ்சம் டெய்லி பழக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அவனும் ஒரு மாஸ்டராக வந்துடுவான். இதெல்லாம் சும்மா ஈரம் இல்லை, இன்னும் பாடி உள்ளெல்லாம் பார்க்கல. வேலை முடிஞ்சு வந்திருக்கேன். 20 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அப்படியே மூஞ்சி போய் முடி வெட்டணும்னு நினச்சேன். நாளைக்கு வந்துட்டு டீ மாஸ்டரும் அப்புறம் அந்த ரமேஷ் அண்ணன் இவங்கெல்லாம் வந்துட்டு முடி வெட்ட போவாங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கூட்டமாக இருக்கும்னு சொல்லி அவங்கெல்லாம் போகலை. நான் இன்றைக்கி போய் முடி வெட்டலான் இருக்கேன். என்கிட்ட ஒரு ட்ரிம்மிங் மிஷின் இருக்குது. நான் ஊர்லேருந்து வரும்போது ஊரில் வாங்கிட்டு வந்தேன் இந்தியாவில். அது வந்து நல்லா சூப்பராக இருக்குது அந்த மிஷினு. ஆனால் சார்ஜ் போடாமல் வச்சுருக்கேன். எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி ஓடி வேலை பார்த்து எக்ஸ்ட்ரா வேலைலாம் செஞ்சு ரொம்ப டயர்டாகி போச்சு. டைமே போக மாட்டேன்னுச்சு. அந்த 2 மணி நேரம் ஓட்டி காலெல்லாம் உருன்னு இழுக்க ஆரம்பிச்சிச்சு. நான் தானே வந்து டீ மாஸ்டர் எழுப்பிடுவேன் டெய்லி. நான் தான் ஓட்டி பார்க்குறேன்னு. அப்புறம் நம்ம மைக்கிள் தான் போய் எழுப்பிட்டுருந்தான். அதனால தான் ஏஞ்சி வந்திருக்காரு. அது லேட்டாக தான் வந்திருக்காரு. ஓ மை காட், கொஞ்சம் சில பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் சில
அந்த போன கடையில் ஒருத்தன் சொன்னேன்ல 2 வருஷம் வேலை பார்த்த கடையில், அங்கே ஒருத்தன் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நம்ம தமிழால் தான். இங்கே ஒருத்தன் வந்துட்டு பர்மாக்காரன் ஒருத்தன் வந்துட்டு இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடிப்பண்டான்னு சொல்லியிருக்கேன். நம்மளால் சொல்ல மட்டும்தான் முடியும். அப்புறம் நம்ம கட்டுப்பாட்டை இழக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது? என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய நல்லதுக்கும் அவனோட நல்லதுக்கும் நான் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து நிர்வாகத்தில் வந்துட்டு சொல்கிற மாதிரி இருக்கும். அந்தளவுக்குலாம் போகாது. அது அவ்வளோ பெரிய மேட்டர்லாம் கிடையாது. அவன் ஒரு டம்மி பீஸு, அவன் ஒரு அரலூசுன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நல்ல கை அவன் திறமெல்லாம் கிடையாது. ஓபி அடிக்கிறது, ஜால்ரா தட்டுறது, அது மாதிரி ஒன்று வேலை பார்க்குறோம். சரி முடிவெட்டோமா? 10-23 நண்பர்களே, முடிவெட்டிட்டு வந்து குளிச்சுட்டு என்ன அப்படியே போன உடனே தூங்க போகிற மாதிரி வழக்கமாகவே 1 மணி அப்படி ஆகிடுது. அண்டை காய்ச்சா எதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு தூக்கம் இல்லாமல் ஒரு டைமு சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, சீக்கிரம் தூங்கணும் அப்படி சொல்லுவேனே தவிர போய் தூங்குறதுலாம் இல்லை. வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறது பெரிய விஷயம் தெரியுமா? இந்த 12 மணி நேரம் வேலை செஞ்சு முடிச்சு ரொம்ப டயர்டில் வந்து படுத்துட்டு இது பண்ணுமோ அப்படியே தூக்கமாக வரும். அதெல்லாம் கடந்து அப்படியே வீடியோலாம் எடிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தூக்கம் வராது. ஏன்னா தூக்கம் வரும்போது அந்த வீடியோஸ் வந்து எடிட் பண்ணும்போது தூக்கமாக வரும். அதெல்லாம் கலைச்சி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் தூக்கம் போய்டும். அதுக்கப்புறம் வெயில் ஏறிடும். ரூமு தான் சூடான ரூம் ஆச்சா, போட்டபெல்லாம் வேர்த்து ஓட ஆரம்பிச்சிடும். ரூம்லேயும் தரையெல்லாம் சுடும், அதில் தூங்கணும். சரி ஓகே நண்பர்களே, இப்போல்லாம் வர வீடியோட எண்டில் ரொம்ப அதிகமாக பேசுகிறனோ சாரி. ஓகே, என்னோடய வீடியோ, அந்த வீடியோ நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமாங்க. இவ்வளவு டயர்டு, இவ்வளவு போட்டி பொறாமைகளுக்கு இடையிலையும் நான் எந்த ஒரு குடிபோதையும் இல்லாத ஒரு நாளை நான் கடந்துட்டேன். இதுக்கு முக்கிய காரணம் நீங்களும். என்னை இதே போல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி தெரியுமா உங்களுக்கு. நீங்கள் ஒரு நல்ல விஷயந்தான் செய்கிறீங்க. நான் ஒரு நல்ல விஷயத்தை முயற்சி செய்கிறேன், அதை நீங்கள் ஆதரித்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. அது மிகப்பெரிய ஒரு விஷயம். உங்களோட நேரத்தை எனக்காக செலவு செஞ்சு நான் வந்துட்டு முன்னேறணும், நல்வாழ்வு பெறணும்னு சொல்லி நீங்களாம் வந்துட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுறீங்க இல்லையா, ஆதரிக்கிறீங்க இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க. ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. சொல்லும்போது லைட்டாக கண்கள் கலங்குதுங்க. மண்டை காய்ச்ச ரொம்ப டஃப்பாக தான் போய்கிட்டு இருக்கு. எனக்கிட்ட ஒரு 4-5 பேர் ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. என்னோடய சொந்த பந்தம், என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே என் சேனல் தெரியும். அதெல்லாம் எப்போ 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேன். யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணல. யார் என்னன்னு தெரியாமல் நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. சொல்ல கண்கள் கலக்குது. ஓகே, உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்களுக்கு. நான் ஒரு மறுவாழ்மை அமைக்கணும், நான் மக்களுக்கு சிகிச்சை செய்யணும். அதுதான் என்னோடய வாழ்நாள் லட்சியம். என்னை அதை நோக்கி கொண்டு போங்க நண்பர்களே. என்னுடைய பழைய வீடியோஸ் 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட லைவு, 1 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே ஸ்டார்டிங்கில் வரைக்கும் பாருங்கள். நான் எல்லாத்துலேயுமே என்னை ஒரு ஆசை மறுவாழ்மை அமைச்சு இந்த குடிபோதையில் சிக்கியிருக்க குடும்பங்களை மீட்டு நல்வாழ்வு கொடுக்கணும், மறுவாழ்வு கொடுக்கணும். அதுதான் என்னோடய லட்சியம், கனவு. என்னோடய பிறப்பே அதுக்காக தான் நான் நினைக்கிறேன். கடவுள் அதுக்காக தான் என்னை படைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னை அதை நோக்கி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். என்னை அதை நோக்கி கொண்டு போங்க. நீங்கள் நினச்சா என்னை அதை நோக்கி கொண்டு போக முடியும். என்னை இதே போல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் ஒரு நல்ல வாழ்க்கை, நிதானமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் அப்படின்னாலே நான் அந்த இடத்துக்கு போயிடுவேன். அதை விட மிகப்பெரிய இடங்களுக்கு கூட நான் போவேன். நான் ஒரு நல்ல வாழ்க்கை, நிதானமான போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட திறமை இருக்குது, டேலண்ட் இருக்குது, தைரியம் இருக்குது, தெம்பு இருக்குது, நல்ல கைகால் இருக்குது. நம்ம அதை நோக்கி போயிடுவோம். நல்ல எண்ணங்கள் இருக்குது, அதை நோக்கி போயிடுவோம். என்ன நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், என்னை அதை நோக்கி கொண்டு போங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. நம்மளோட இளைஞர்கள் எக்காரணத்தை கொண்டு இந்த போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையிடக்கூடாது. மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க நண்பர்களே, என்ன மாதிரி. ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. என்னால் முடிஞ்சது உங்களாலேயும் முடியும் அப்படின்னு சொல்லி நம்புங்க. எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. மீண்டும் சந்திப்போம். தினசரி வாழ்க்கை விலாக் வீடியோ, இந்தியா டைம் 8 மணிக்கு நைட்டு. பார்த்து பத்திரமா இருங்க.